அன்பார்ந்த கோடான கோடி மக்களே, எல்லாருக்கும் இரவு வணக்கம். அதாவது ஒரு விஷயம் சொல்லலாம். சாமி என்னான்னு சொல்லலாம் தெரியுமா? சாமியாருங்களை நீ குறை சொல்லலாம், தப்பே கிடையாது. சாமியாருங்கன்னா இதில் நல்லவனுங்கிறான், கெட்டவனுங்கிறான், பாதி தெரிஞ்சவனுங்கிறான், பாதி தெரியாதவனுங்கிறான், ஃபுல்லாக அறிஞ்சவனுங்கிறாங்கோ, அறியாதவனுங்கிறாங்கோ. இன்னும் முன்னோர்கள் அப்படின்னு சொன்னோன்னா 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் காலாகாலமாக பயின்றவங்களுங்கிறாங்க. அதில் கால்வாசி கற்றுக்கணுங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிற கடுகளவுனா இப்போ இருக்கிறவங்க கடுகளவு கூட கிடையாது, கடுகளவில் கால்வாசி. அதை போல் தான் எல்லாருமே. நம்ம இருக்கிறது சித்தர்கள் ரீதி, அஷ்டகர்ம ரீதி கிடையாது, சித்தர்கள் ரீதி. அஷ்டகர்ம ரீதின்றது இதுலேயும் இருக்கும், இதில் சித்தர்கள் ரீதிலையும் இருக்கும். அஷ்டகர்மம் அப்படின்றது 8 வகையான செயல்களும் இதுலேயும் இருக்கும். அதாவது சித்தர்கள் ரீதியில் மறைச்சி கொடுப்போம். ஏன் அப்படின்னா நல்லதுக்கு மட்டும்தான் சித்தர்கள் பாடுபட்டாங்க. அதனால் நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் செயல்படுறது, கேட்ட விஷயத்துக்கு இல்லைங்க. அதே போல் சொல்லணும் அப்படின்னா பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க நம்ம தான் சாமி, நம்ம பிள்ளைங்க நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு வருவான்னு சொல்லிட்டு நீ போய் குழந்தை பெற்றுக்கலை. மற்றவங்க நம்மளுக்கு காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்கள பெற்று வளர்க்கலை. புரியுதுங்களா? அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. கணவர் வெளியே போனாரா, அதே போல் மனைவி வேலைக்கு போகிறாங்களா, வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் இல்லை நம் தாய் தந்தை அவங்க கஸ்டடியில் தான் விட்டு போகணும். அதனால் நம்மளுக்கு நம்ம தான் பாதுகாப்பு, மற்றவங்க யாரும் பாதுகாப்பு வர மாட்டாங்க. அதாவது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, இப்போது சொல்லணுன்னா நான் யாரோ சாமி, நீங்கள் யாரோ, என் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் நினச்சி தான் அந்த நம்பிக்கையை ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கோசரம் நான் தப்பானவனா ஆகிடவும் முடியாது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அதே போல் உனக்கும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ நீயும் பதில் எடுக்காத இருக்கலாம், அப்போ நீயும் தப்பானவங்களாக ஆகிட முடியாது. இது போல தான் சாமி சொல்கிறது. நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பண்ணிக்கணும். அடுத்தவங்களை குறை சொல்கிறது அது பெரிய கர்மா. மெசேஜ் தப்பாக போடுறது, இன்னொருத்தர் தப்பாக குறை சொல்கிறது, அதெல்லாம் சத்தியமாக இங்கே தெரியாது சாமி. எந்த கழிவுன்னு சொன்னேன்னா, நான் ஜெயிலில் போய் அனுபவிச்சுட்டு வந்தவன், கூட இருந்தவனை எல்லாரையும் நல்லவன் நம்பி, அதுபோல் நீங்கள் கூட யாரையும் நம்பி, பொட்டை புள்ளி ஆகட்டும் ஆண் புள்ளி ஆகட்டும், யாரையும் நம்பி அனுப்பாதீங்க. உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைங்களே நீங்கள் காப்பாற்றுற வழியை பாருங்கள். அடுத்தவன் தான் காப்பாற்றுவான்னு அடுத்தவன் மேலே போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்க நம்ம தான் சேஃப்டி பார்த்துக்கணும். ஐயா ஆகட்டும், அம்மாமார்களாகட்டும், தங்கச்சிமாராகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும், எல்லாருக்குமே பாதுகாப்பு நம்ம தான். அவங்கவுங்க பெற்றவங்க தான், அடுத்தவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. அதே போல் மாந்திரிகம் அப்படின்னும்போது மாந்திரிகம் வேறு, அஷ்டகர்மம் வேறு. எப்படி சொல்கிறதுனா கடவுள் ரீதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதி இருக்கும். அதனால் பொறுத்து பொறுமை அதிகம். ஓம் நமோ நம சிவாய்.